இப்ப அந்த நிகழ்ச்சி மாதிரி இதை நான் வந்து கம்பேர் பண்ணல. அது வந்து ஒரு ஒரு சமயம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. எதுக்கு அதை நான் சொல்றேன்னா, அப்ப அங்க உட்கார்றவங்க என்ன பண்றாங்க, பெருமாளை தரிசனம் பண்ணணும். இவ்வளவு கிட்ட உட்கார்ந்தாலும் நம்ம வந்து பெருமாள் வந்து தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால இருந்து இடம் முடிச்சு உட்கார்றாங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவரை பார்க்கணும். அதுதான் உங்க மோட்டிவே தவிர வேற எந்த மோட்டிவுமே கிடையாது. அவரை பார்த்துட்டு என்ன ஒண்ணு பண்ணிட்டு பார்த்து ஒரு பந்தாவை வீட்டுல போய் சுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றீங்க, நீங்க காலங்காத்தால 5 மணியோ 6 மணியோ நைட்டோ வந்து உட்காந்துருங்க. இந்த ரேஷன் கடையில அப்பெல்லாம் நாங்க ரேஷன் வாங்கும் போது நைட்டு போய் உட்காந்துருவோம். அந்த டைமுக்குள்ள வாங்கலாம், காலியாயிட பொருள் காலியாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, நம்ம வரலாம் வேற உட்காந்துட போறான், ஒரு இது குறைஞ்சிருப்போம் நீங்க உட்காடுறீங்க. பெரும்பாலான தப்பு உங்க மேலதான். நீங்க தான் திருந்தணும். நீங்க உங்களுடைய மூளையை வந்து கொஞ்சம் வந்து மாத்துங்க. நீங்க வந்து ஒரு பந்தா கதை என்ன இருக்கு அதுல, சரி இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பார்க்க போறீங்க அப்படின்னா எங்க போறாரு, சென்னையில வந்தா பார்க்க போறீங்க. சினிமா அவர் மாதிரி ஒரு சினிமா நிகழ்ச்சி நடத்துறாரு, அங்க போய் பார்க்க போறீங்க. அவ்வளவு ஒன்றும் அவர் முக்கியமான ஆள் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய உயிரை விட அப்படின்னு தான் சொல்ல வர முக்கியமான ஆள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா உங்க உயிரிடம் வந்து ஒரு முக்கியமான ஆள் கிடையாது. உங்க உயிர் இருந்தாலும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நேசிக்க முடியும். இப்ப இதுல என்ன பாருங்க, உயிர் ஒரு கை போனாலும் ஒரு கால் போனாலும் ஒரு மூச்சு போட்டு நெரிசல்ல வந்து உங்களுக்கு அது மட்டும் திடீர்னு ஏற்படுறது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஏற்படுற மரணம் மட்டும் இல்ல, உள்ள உடம்புல ஏற்படுறது வந்து பின்னால உங்களுக்கு வந்து பல உபாதைகள் வந்து கொடுக்க கூடாது. அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, சரி இதுக்கு அப்புறமா நீங்க அப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதனாலதான் வந்து உங்களை வந்து தற்குறிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் தப்பா சொல்லவே இல்லை உங்களை. இந்த வாட்டியா நீங்க உங்களை மாத்திக்கினீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களை எல்லாருமே பெருமையா பேசுவாங்க. இப்படி இருந்த ஃபேன்ஸ் வந்து இப்படி மாறிட்டாங்க. அப்பப்ப இப்படி வந்து தகதகன்னு இருந்த ஆளுங்க பொறுமையா இப்படி வந்து ஒரு ஜென்டில்மேன் மாதிரி கரெக்டா என்ன பண்றாங்க, நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி நீட்டா பண்ணி. அதுக்கு இப்ப ஒரு போலீஸ்கார் வந்து சொல்றாரு, தம்பி இந்த மாதிரி சுத்தாதீங்கப்பா, இந்த மாதிரி ஏறாதீங்கப்பா, நான் முதல்ல நீங்க கேக்குறீங்களா சொல்றது, யார் சொல்றதுன்னா கேக்குறீங்களா? ஒருத்தன் வந்து சொன்னா பாடுறா அந்த பெருசு சொல்லுங்க பாரு, இப்படிதான் நீங்க பேசுவீங்க, நீங்க டான்ஸ் ஆனா அது வந்துட்டாம்பா, டிஎம்கே பயதுல வந்துட்டாம்பா, ஏன்பா பைக் பண்ண உங்களை பார்த்து. நீங்க இந்த முறை வந்து வெற்றி பெறுவது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முடியாத வருது. உங்களை பார்த்து டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ இல்ல மத்த கட்சிகளோ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க முதல்ல உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா நீங்க ப்ரூவ் பண்றதுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய ஒரு டிராஜடியை சந்திச்சிருக்கீங்க. சரி ரைட்டு, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இவ்வளவு பெரிய டிராஜடி ஆயிடுச்சு, இவ்வளவு பேர் வந்தீங்க. நீங்க என்ன பண்ணணும், உங்க நிகழ்ச்சிக்கு வர முதல்ல சிறுவர்ல அழைச்சிட்டு வராதீங்கன்னு கேட்டீங்களா? குழந்தைங்களை தூக்கின்னு வராதீங்கன்னா கேட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இதை ஒரு பெருமையா வந்து குழந்தை தோல்ல வந்து ஒரு அந்த தாவேக்கா துண்டை போட்டு தலையில கட்டி அசிங்கமா இல்லையா? இந்த மாதிரி பண்ணலாமா? முதல்ல ஒரு பச்சை குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு என்னன்னே தெரியாது, அதுக்கு வந்து நீங்க வந்து விஜய் மாமாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு போன ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ணிருந்தீங்க. இதெல்லாம் நியாயமா இருக்கா? ரொம்ப அநியாயம். அது மாதிரி பண்ணி அந்த குழந்தை இருக்கிறது யார் காரணம்? நீங்க தான் காரணம். நீங்க ஒரு ஆள் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் பக்கத்துல குடும்பத்தோட வரன்றான். குடும்பத்தோட வந்து பார்க்க போறதுன்னா இதுவா கண்காட்சியா? இது குடும்பத்தோட வந்து ஒரு பைக் எல்லாம் பார்த்தேன் நான். முன்னாடி ஒரு குழந்தை, பின்னாடி ஒரு வந்து, அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா. இந்த மாதிரி ஒரு தறிகிட்டு சுத்துற உங்களை அதனாலதான் தற்குறிகள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நீங்க மாத்தீங்கன்னா எந்த இது அரசியல் சினிமா நிகழ்ச்சியில சினிமாவுக்கு போங்க வாங்க, நல்லா ஜாலியா உட்காருங்க, பாருங்க, உங்க சீட்ல உட்காந்து பாருங்க, எல்லாமே தப்பு இல்லை. ஆனா இதுல இப்படி பண்றது தப்பு. மரத்துல ஏறாத அப்படின்னா ஏறான். உங்க பேச்ச உங்களுடைய ரசிகர் உன்னோட ரசிகரோட பேச்சை கேட்கலாம். விஜய் மாநாட்டு விஜயுடைய பேச்சுல வர அந்த நிர்வாகி பேச்சு அந்த விஜய் ரசிகன் கேட்கிறானா? அவன் கேட்குது. அவன் விஜய் ரசிகன் மட்டும் அங்க வரல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கும்பல் 100 பேர் இருக்காங்க. அதுல 35 பேர் வந்து 18 வயசு குறைஞ்சவங்க, 35 பேர். 35 பேர் வந்து பெண்கள் வராங்க. அந்த பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10, 15, 20, 10% இருந்து 5% பெரியவங்க. மிச்சம் எல்லாருமே சின்ன பொண்ணுங்க. அந்த சின்ன பொண்ணுங்க வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பந்தா காட்டுறதுங்க, சின்ன பொண்ணுக்கு வந்து அந்த பசங்க வராங்க. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுது, அங்க வந்து ஒரு கூட்டத்தை வந்து தேவையில்லாத நிரப்பி தற்குறித்தனமா நடந்துக்கிறதால உங்களை தற்குறிகள்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இதை உங்களை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்றதால நான் சொல்லல. இது ஒரு நல்ல ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனி வரும் காலங்கள்ல ஒரு நிர்வாகி சொல்றது முதல்ல கேளுங்க. வண்டிக்கு பின்னாடி வராதிங்க, வண்டிக்கு பின்னாடி அவ்வளவு பேர் வராதிங்கன்னா நீங்க ஏன் வரீங்க? அவங்க வந்து போலீஸ் எதிர்ப்புன்றதான் அவங்களோட மோட்டிவாவே இருக்கு. போலீஸ் எல்லாம் கேட்க மாட்டேன்பா, தலைவரே கேட்கல, நான் எப்படிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த விஜய் சாரோட வண்டிக்கு பின்னால வருது. நீங்க அது உங்களுக்கும் கெட்ட பேர், உங்க தலைவருக்கும் கெட்ட பேர், நீங்க மறந்துடுறீங்க. 5 பேர் வாங்க, அடுத்த மீட்டிங் பாயிண்ட் போங்க, அதை தாண்டி ஃப்ரண்ட்ல போங்க, இல்ல பேக்ல வாங்க. தொடர்ந்து அவர் அங்கிருந்து எங்க ஏறாரோ அங்கிருந்து கடைசி நீங்க வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதே ஒரு 5000, 10,000 பேர் தான் வந்து எல்லாமே எல்லாத்தையும் கெடுக்கவே இருந்தா அந்த கூட வர அந்த 5000, 10,000 பேர் தானே தவிர மத்தவங்க எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிறவங்க அங்க ஊர் மக்கள் அவரை பார்க்க தயாரா இருக்கிறாங்க, பார்த்துட்டு போயிருப்பாங்க.
இந்த தொடர்ந்து பின்னாடியே வரீங்க பாருங்க, அவங்க தான் தற்குறிகள்றாங்க. அவங்க என்ன பண்ணாதீங்க, இன்னொரு வாட்டி தற்குறிகளா இருந்து தாவேக்கா தொண்டர்களா மாற முயற்சி பண்ணுங்க. மரத்துல ஏறாதீங்க, சொல்றதை கேளுங்க, பெரியவங்க சொன்னா கேளுங்க. நீங்க எல்லாரையும் வந்து பூமர் பூமர் சொல்லிட்டு நீங்க தான் உண்மையான பூமர்ன்றதை மறந்துடாதீங்க. சும்மா சின்ன பழத்தனமா எல்லாமே நடந்துக்காம கொஞ்சம் மெச்சூர் நடந்துங்க, முயற்சி பண்ணுங்க. தற்குறின்ற பேரை மாத்தி தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி உங்க பேரை மாத்தி காட்டுங்க. அதான் உங்களுக்கும் உங்க தலைவருக்கும் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்.